அப்பப்ப சிறுநீர் கழிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? வெளியில போனாலும் சரி, வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் சரி, அப்பப்ப சிறுநீர் போயே ஆகணும், இல்லைன்னா தன் வழியாவே சிறுநீர் போகுன்ற பிரச்சனை பலரையும் தாக்கு. இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை உங்க சர்க்கரை நோயினால ஏற்பட்டாலும் சரி, இல்ல கிருமினால ஏற்பட்டாலும் சரி, இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளி போட முடியுமான்னு கேட்டா அது இக்யூஸ்டம் ஹைமல்ன்ற ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் மூலம் இதற்கு முற்றுப்புள்ளி போட முடியும். இதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது? இது எப்படி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை கண்ட்ரோல் பண்ணுது? எந்தெந்த பிரச்சனைனால உயிக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை இந்த மருந்து சரி பண்ணுது அப்படின்றதையும் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ மூலமே பாருங்க. இக்யூஸ்டம் ஹைமல்ன்ற ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சரை காமனா ஹோஸ்டைல் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த தாவரத்துக்கு பூக்களோ விதைகளோ கிடையாது. இது ஸ்போர்ஸ் வழியாவே ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு விதமான தாவரம். இதோட முழு பிளான்ட் தான் மருந்தா நம்ம பயன்படுத்துறோம். அடிக்கடி யூரின் போற பிரச்சனை எதனால எல்லாம் உருவாகும்னு பார்த்தா ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் கூட ஒரு ஸ்டிமுலேஷனையும் தாங்காது. சடனா யூரின் போகணுன்ற டெண்டன்சி இந்த மாதிரி நபர்களை தாக்கும். அக்யூட் அண்ட் குரோனிக் சிஸ்டைட்டிஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அக்யூட்டா இருந்தாலும் குரோனிக்கா இருந்தாலும் இந்த டெண்டன்சியை உருவாக்கும். யூரிட்டரைட்டிஸ், யூரிட்டர்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலும் உருவாகலாம். பிரைமரி நாக்டோனல் என்யூரிசிஸ், படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பாங்க. இது வயதான முதியோர்களுக்கும் நடக்கும், சின்ன குழந்தைகளுக்கும் இருக்கும். சில நேரங்கள்ல பெரியவங்களும் இதை பண்ணுவாங்க. அப்புறம் செனைல் இன்கண்டினியன்ஸ் ஒரு பிரச்சனை, வயது முதிர்வின் காரணத்தினால யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. அண்ட் சர்க்கரை நோயாளிகள், பிரெக்னன்சில ஏற்படக்கூடிய யூரினரி கான்ட்ராக்ஷன், சிறுநீரக கற்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை, புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால உருவாகக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இப்படி பல தரப்பட்ட ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ்க்கும் இந்த மருந்து வேலை செய்யும். இதுல இருக்கக்கூடிய மெயின் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சிலிக்கா, பினோலிக் ஆசிட்டான சினாமிக் ஆசிட்ஸ் அண்ட் ஃபெனுலிக் ஆசிட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ் ஆன ரூட்டின்ஸ் அண்ட் லூட்டியோலின், ஃபிளாவனாய்ட் கிளைகோசைட்ஸ் ஆன கேம்போஃபெரோல் கிளைகோசைட்ஸ், ஹெர்பாசிட்டின் கிளைகோசைட்ஸ், இப்படி பல்வேறுபட்ட மெடிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளாடி இருக்கு. இது எப்படி உங்களோட ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பிரச்சனைக்கு இது சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூரோலஜிக்கல் த்ரெஷ்ஹோல்ட் மாடுலேஷன். இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பிளாடரோட சென்சரி நர்வ் ஃபைபர்ஸ் மேல டைரக்டா ஆக்ட் ஆகுது. இதனால ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அதோட ஸ்டிமுலேஷனை குறைக்குது, பிரெயினுக்கு தெளிவான தகவலை சொல்லுது. இப்ப பிளாடர்ல ஃபுல்னஸ் ஆஃப் யூரின் கிடையாது, தேவையில்லாத ஸ்டிமுலேஷன் வேண்டான்றத இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணுது. ஹென்ஸ் இக்யூஸ்டம் காம்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் ஹைப்பர் எக்ஸிட்டபிலிட்டி. அடுத்தது ஸ்மூத் மசில்ஸ் ரிலாக்சேஷன்ஸ். குறிப்பா இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபிலிக் ஃபிளாவனாய்ட்ஸ் such as ஐசோக்யூர்சிட்டின்ஸ் அண்ட் எபிஜென்ஸ் டெருஸ்டர் மசில்ஸோட ஸ்பாசமிங்கை ரிலாக்ஸ் பண்ணுது. அண்ட் பிளாடரோட நெக்ஸ்ட்ல ஏற்படுற அன்வான்டட் கான்ட்ராக்ஷன்ஸ் குறைக்கிறதுக்கு உதவி செய்யறதுனால பிளாடர் ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் உதவி செய்து கான்ட்ராக்ஷன் ஏற்படுற பட்சத்துல சடனா யூரின் போகணும்னு டெண்டன்சி உருவாகும். அண்ட் சிலிக்கா மியூக்கோசல் ஷீல்ட். இக்யூஸ்டம் ஹைமல் பிளாடரோட இன்னர் லைனிங் ஆன யூரோத்தீலியத்தோட எலாஸ்டிசிட்டியையும் அதோட டோனிங்கையும் ஹெல்ப் பண்றதுக்கு இதுக்குள்ளாடி இருக்கிற சிலிக்கிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. சோ இதனால இன்னர் பிளாடரோட இரிட்டேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அண்ட் யூரின் ஸ்ட்ராங்குலேட் ஆகி நிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்ப சொன்னதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ், தி ஹோமியோபதிக் பெட் வெயிட்டிங் ட்ரைல்ஸ் 2024 நடத்தப்பட்ட ரிசர்ச்ல கிட்டத்தட்ட சக்சஸ் ரேட்ன்றது 69% பீப்பிள்ஸ்க்கு நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் 12 வார காலம் தொடர்ச்சியா யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி மேலும் உங்களோட ஹோமியோபதி மருத்துவர் கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டேஷன் தேவையான www.drkrishnalu வெப்சைட் குள்ளாடி வாங்க, நீடியல் செக்ஷன் குள்ளாடி வாங்க. நம்மளோட டைரக்ட் கன்சல்டேஷன் கலியக்காவில கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்னையில அவைலபிளா இருக்கு. நன்றி.